நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த பொருட்கள் கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். அப்படி என்ன பொருட்கள் இருக்கணும்ன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இந்து மதத்தின் மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுவதும் போற்றப்படுவதும் வீட்டின் பூஜை அறைகள் தான். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பூஜை அறைகளில் வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டின் பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். அந்த வகையில் வீட்டில் பூஜை அறையை ஈசானிய மூலை என்று சொல்லப்படும் வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த 2 திசைகளிலும் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் என்று அறிவியல் பூர்வமாகவும் கண்டறிந்திருக்கிறார். ஒருவேளை ஈசானிய மூலையில் பூஜை அறை அமையாமல் போனால் வடமேற்கே பூஜை அறையை அமைக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் பூஜை அறைக்கு பக்கத்திலேயே குளியலறை, கழிவறை இருக்கக்கூடாது. சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பூஜை அறையின் வாசல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கிய மட்டும் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. ஈசானிய மூலையில் பூஜை அறை இருக்கும் பொழுது வீசும் காற்றில் சாம்பிராணி ஊதுபத்தியின் மனம் வீடு முழுவதும் பரவி தெய்வ கடாட்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த பூஜையை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுபிட்சம் கிடைக்கும் என்கிறார்கள் பெரியவர்கள். அந்த வகையில் பூஜை அறைக்குள் எந்த இஷ்ட தெய்வத்தையும் வைத்துக் கொள்ளலாம். குலதெய்வங்களின் படங்களையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் முன்னோர்களின் படங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதே போல இரும்பு பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. அதுவும் இல்லாமல் இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகித்து கொள்ள முடியாது என்பதால் வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை மட்டுமே பயன்படுத்தலாம். அதே போல சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை சுவாமி படங்களுக்கு முன்பு நிரப்பி வைத்து பூஜை செய்தால் இன்னும் சிறப்பாகும். அதிலும் விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்பொழுதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டிற்கு வறுமை அண்டாதிருக்கும். சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜைகளை செய்ய வேண்டும். மறுநாள் அந்த தண்ணீரை கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இதனால் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கும். பஞ்ச பாத்திரத்திலும் தண்ணீர் இருக்க வேண்டும். அதில் துளசி இலை அல்லது ஏதாவது ஒரு பூவினை போட்டு வைக்க வேண்டும். பூஜைக்கு புத்தம் புதிய மலர்களையே பயன்படுத்த வேண்டும். அதே போல வாடிய மலர்களை உடனடியாக நீக்கிவிட வேண்டும். பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை வைத்திருக்க வேண்டும். இதற்கும் பூஜையை செய்யும் போது தீபதூப ஆராதனை எப்பொழுதும் காட்ட வேண்டும். சாம்பிராணிகள், ஊதுபத்திகளை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை ஆரம்பிக்கலாம். ஏற்றி வைக்கப்படும் அகல் விளக்கு, ஊதுவத்திகள் பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் வெறுமென விளக்கேற்றி வைத்து பூஜை செய்யாமல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. பெரிய அளவுக்கு முடியாமற் போனாலும் சிறிது கல்கண்டு, ஒரு வாழைப்பழம் அப்படி கூட வைத்து பூஜை செய்யலாம். பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைக்க வேண்டும். பூஜை நடைபெறாத சமயங்களில் அந்த அறையை ஸ்கிரீன் போட்டு மறைத்து விட வேண்டும். பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்க கூடாது. பூஜை அறையை மாலையில் இருட்டாக வைக்கக்கூடாது. காலையில் சூரியன் உதயமாகும் நேரத்திலும் மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையிலும் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன தர்மசாஸ்திர நூல்கள். பூஜை அறையில் எப்பொழுதும் சிறிய பல்பு ஒன்று எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளை எப்பொழுதும் இருட்டில் வைத்திருக்க கூடாது. அதனால சின்ன 0 வாட்ஸாவது நீங்க உங்க வீட்டு பூஜையில் எரிந்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை சமையல் சுவாமி பாட்டு ஏதாவது ஒலித்து கொண்டே இருப்பது மிக மிக நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.